காலேப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? காலேப்பு மோசேயின் நாட்களிலும் ஊழியம் செய்தான், யோசுவா நாட்களிலும் ஊழியம் செய்தான். அன்பு தகப்பன் அவர்கள் நமக்கு முந்தின பரிசுத்தவான்களோடு ஊழியம் செய்திருக்கிறார், நம்முடைய தலைமுறையிலும் ஊழியம் செய்கிறார். இவரை கர்த்தர் ஒரு பாலமாக பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்தில் திருப்புகிற ஒரு எலியாவின் ஆவியுடைய மனிதராக, ஒரு காலேப்பாக தேவன் எழுப்பி தந்ததற்காக 2 நிமிஷம் கை தட்டி அந்த உன்னத பலன் இன்னும் இந்த ஜெபமலையிலே நிறைவேற்ற வேண்டிய வேலைகள் நிறைவேற்றி முடிக்கத்தக்கதாக அந்த பரிசுத்த வல்லமை எங்கள் தகப்பனை, எங்கள் தாயாரை இயேசு விடுவிக்கிறார். ஊழியத்தில் இருக்கிற அத்தனை ஊழியர்களையும் நிரப்புவதாக. ஜெபிப்போம், வஞ்சனை இல்லாமல் ஜெபிப்போம். நிரப்புவதாக. தேவன் எங்களுக்காக எழுப்பி தந்த இந்த பாலம், இது ஒரு பாலம். இவர்கள் நமக்கான ஒரு பாலம். பிதாக்களை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளை பிதாக்களிடத்திலும் சேர்க்கிற ஒரு பாலம். காலேப்பை போல மோசேயின் நாட்களிலும் காலேப் இருந்தார், யோசுவா நாட்களிலும் இருந்தது போல ஒரு நடுநிலையாக நின்று உயிருள்ளவர்களுக்கும் செத்தவர்களுக்கும் நடுவிலே நிற்கிற ஒரு நல்ல பாக்கியத்தை தந்ததற்காக 85 வயதிலும் 40 வயதிலே யுத்தத்திற்கு போன பலன் எனக்கு இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக எவ்வளவு பெரிய ராட்சசர்களையும் காலேப் கைகளிலே ஒப்பு கொடுத்தது போல ஒப்பு கொடுக்க போகிறேன். மலை நாடுகளை சுதந்தரிக்கிற வல்லமை, அபிஷேகம்